friends, நம்ம இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆப்பம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், நல்ல பஞ்சு போல மிருதுவா. ஆப்பம் நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த மழைக்கு நல்ல சுட சுட வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்ல ஓட்டையாக இருக்கிற மாதிரி ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேறு எந்த கிரேவியும் தேவையில்லை, தேங்காய் பால் மட்டுமே போதும். நல்ல கமன்னு வாசனையாக ஆப்பம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கோங்க, இன்னொரு டம்ளர் நார்மல் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், ஊறட்டும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா அரிசி ஊறி இருக்கும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம். இது கூட என்ன போடுறேன்னு பாருங்கள். ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாக வர்றதுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது தான். வடித்த சாப்பாடு 1 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார்லேயே போட்டுட்டு கம்மியாக இருந்தனால நீங்கள் அதிகமான குவான்டிட்டி இருந்ததுன்னா டபுள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டு எடுத்துடலாம், ஆனால் நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை 6லேருந்து 7 மணி நேரம் உங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மூடி வச்சு புளிக்க விட்டுருங்க. நம்ம 7 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 7 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ ஆப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆப்பம் ஊற்றும் போது மாவு தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது கூட 1 குழிக்கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் போட்டு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது மாதிரி இருக்கணும். இந்த ஆப்பத்துக்கு சோடா உப்பு தேவையே இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 பிஞ்ச் சோடா உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் நான் சோடா உப்பு எதுவுமே நம்ம சேர்க்கல. வெளியில் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிரும். இது போலவே சுற்றி விட்டுட்டு மேலே லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும். கொஞ்சம் மீடியம் சிப்பில் வச்சுட்டு மூடி வைங்க. பாருங்கள், பர்ஃபெக்டான ஆப்பம் சூப்பராக ஓட்டையாக நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பம் பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றி நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். தேங்காய் பால் அரைக்கும் போது ஏலக்காய் ஒன்று சேர்த்து அரைச்சிக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போலவே கிறிஸ்பியான சாஃப்டான ஆப்பம் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் இதே மெஷர்மெண்ட்டில். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.